அப்படின்னா இந்த விஜய் இப்போ வந்து இன்றைக்கி வந்து இது பேர் தலித் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விசில் புரட்சி அப்படின்னு சொன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. எலெக்ஷனுக்கு அப்புறம் இது வந்து தலித் புரட்சியாம். ஸோ இப்படி தான் வந்து இது வந்து மாறி இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டு, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டாக வந்து மாறிக்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, தாவேக்காவில் தமிழக அரசோட அமைச்சரவையில் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தோட அமைச்சர்கள் பட்டியலில் முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு வந்து எண்ணிக்கையில் வந்து குறைஞ்சிருக்கு, 3 பேருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க அமைச்சரவையில் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு சிலர் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்பாடி முக்குளத்தூரோட அரசியல் முடிஞ்சிடுச்சு, தேவர் சமுதாயத்தோட அரசியல் வந்து முடிஞ்சிடுச்சு, அவங்க வந்து இன்றைக்கி வந்து அரசியலில் ஒரு ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தாங்க, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அவர்களோட எண்ணிக்கை அமைச்சரவை பட்டியலில் அதிகமாக இருந்துச்சு. அதிமுகவில் 9 பேரும் திமுகவில் 6 பேரும் இந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழக அமைச்சரவையில் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு வந்து 3 சீட்டுகள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சந்தோஷப்பட்டு சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு வராங்க. சரி, சந்தோஷப்படுறவங்க யாரெல்லான்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஒரு அமைச்சரவையில் ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டு இவர்கள் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தோட அரசியல் அங்கீகாரம் வந்து குறைஞ்சிடுச்சு, அமைச்சரவை பட்டியலில் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. யார்? இந்த ஒரு சீட்டு வாங்கியிருக்கவங்க. ஸோ இப்படி தான் இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளங்களில் முக்குளத்தூர் சமுதாயம் எங்கே விழும், எங்கே சறுக்கும், அந்த ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, அதாவது லைட்டாக சறுக்கிட்டாலே விழுந்துட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முக்குளத்தூர் சமுதாயம் எங்கே சறுக்குனாலே சந்தோஷப்படுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி தமிழக அரசியலில் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து தமிழக முதல்வராகி அவருடைய அமைச்சரவை பட்டியலில் முதல்ல வந்து 2 பேருக்கு வந்து இடம் கொடுத்தார். சிடி நிர்மல்குமார் அவர்களுக்கும் டாக்டர் KM பிரபு அவர்களுக்கும் இடம் கொடுத்தாரு. ஸோ 2 பேருமே முதல்லையே அமைச்சரவைகளை வந்து பதவி ஏற்றுட்டாங்க. அந்த 9 பேரில் 2 பேர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் கொறடா, தமிழக அமைச்சரோட கொறடா வந்து அவரும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதன் பிறகு இப்போ வந்து கிணத்துக்கடவு தொகுதி எம்எல்ஏவான விக்னேஷ் அவர்களுக்கும் தமிழக அமைச்சரவையில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு சரியான ஒரு விகிதத்தில் தான் தாவேக்கா வந்து தமிழக அமைச்சரவையில் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா கள்ளர் மறவர் அகமுடியாரில் மற்ற திராவிட கட்சிகளில் இடம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக கொடுத்துட்டு அவங்களுக்கு மொத்தமாக சீட்டு கொடுப்பாங்க. ஒருவேளை மறவர்கள் கொடுப்பாங்க, இல்லை கள்ளர் கொடுப்பாங்க, இல்லைன்னா அகமுடியார் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்துவிட்டு ஒரே சமுதாயத்துக்குள்ளே சண்டையை ஏற்படுத்தி விட்ட பல சம்பவங்கள்லாம் உண்டு. என்னப்பா அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பல விவாதங்கள் வந்து ஏற்பட்டது உண்டு. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் சரிசமமாக கள்ளருக்கு ஒரு சீட்டு, மறவருக்கு ஒரு சீட்டு, அகமுடியாருக்கு ஒரு சீட்டுன்னு ஆளுக்கு ஒவ்வொரு சீட்டாக கொடுத்துருக்காப்புல. ஸோ இந்த வகையில் வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு நம்ம வாழ்த்து தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து அவருக்கு வந்து சீட்டு இன்னும் கொடுக்கல, ஒரு 5 சீட்டு 6 சீட்டு கொடுக்கல அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு ரீதியில் கொடுத்ததுக்கு நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும். அதே நேரத்தில் வந்து ஏற்கனவே இருந்த அந்த அமைச்சரவை பட்டியலில் இருந்த இடங்களை வந்து குறைச்சிருக்கிறதுக்கு வந்து நம்ம கேட்க வேண்டிய கடமை இருக்குது. நம்ம அதை வந்து நேர்மையான முறையில் தான் நம்ம கேட்குறோம். இன்றைக்கி அமீர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அமீர் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காப்புல, பிராமண சமுதாயத்திற்கு வந்து இங்கே 2 அமைச்சரவையில் 2 சீட்டு கொடுத்துருக்கீங்க, ஆனால் வந்து இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வந்து நீங்கள் ஒரு சீட்டு தான், ஒருத்தர் தான் அமைச்சரவையில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு, அதுக்கு வந்து 2 சீட்டாக நீங்கள் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வீரமணி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க, நீங்கள் எப்படி வந்து பிராமண சமுதாயத்துக்கு 2 பேரை வந்து அமைச்சரவையில் கொடுக்கலாம், ஒருத்தரை வந்து இந்து அறநிலையத்துறை முதன்மை அதிகாரியாகவும் வந்து பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதே மாதிரி இன்னும் மற்றவர்கள்லாம் எனக்கு பேசியிருக்காங்க, வந்து இன்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு, பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் முக்கிய இடம் கொடுக்கணும், முக்கிய அமைச்சரவையில் முக்கிய துறைகள் வந்து ஒதுக்கப்படணும் அப்படின்லாம் சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அதாவது அழுத பிள்ளை தான் இது பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேட்குறது நம்மளுடைய கடமை. ஒரு அமைச்சரவையில் நீ இடம் கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி இதில் சீட்டு இருந்துச்சு, எதுக்கு இப்போ குறைஞ்சிது அப்படிங்கிறது கேட்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம கடமையை தான் நம்ம செய்கிறோம், யாரையும் வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. சிலர் வந்து நினைக்கிறாங்க, என்னப்பா முக்குளத்தூர் சமுதாயம் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கு, இதே வந்து மற்ற சமுதாயத்துக்கு ஏற்கனவே ஒரு 5 சீட்டு 6 சீட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி நீ 3 சீட்டு 1 சீட்டு 3 துறை 3 அமைச்சர் 2 அமைச்சர்னு குறைச்சி கொடுத்துருந்தா இன்றைக்கி என்ன ஆயிருக்கும் தமிழக அரசியலில்? விஜய் இன்னைக்கு வந்து என்னெல்லாம் பேசியிருப்பாங்க தெரியுமா, என்னெல்லாம் காய்ச்சி பேசியிருப்பாங்க. விஜய் வந்து இப்படி பேசி இப்படி பண்ணிட்டாரு, நம்ம சமுதாயத்தையே வந்து இது பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு இன்றைக்கி எல்லாரும் வந்து பொங்கி எழுந்திருப்பாங்க. ஆனால் இதே முக்குளத்தூர் சமுதாயத்தில் சமூக வலைத்தளங்களை தான் ஒரு சிலர் வந்து கோரிக்கை வைக்காங்க, நம்மளை மாதிரி பேசக்கூடிய ஒரு சிலர் வந்து கோரிக்கை வைக்கிறோம். மற்றபடி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ
அரசியல் கட்சிகளில் இருப்பவர்களோ இல்லை சினிமா துறையில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ யாராவது வந்து இதை வந்து இந்த கோரிக்கையை வந்து பேசியிருக்காங்களா? ஏற்கனவே முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு வந்து நல்ல நல்ல துறையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இன்றைக்கி எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா பேசுகிறாப்புல என்ன பேசுகிறாரு? இன்றைக்கி முக்கியமான துறைகள், முக்கியமான அதிகாரிகள் எல்லாமே வந்து இன்றைக்கி பட்டியல் சமுதாயத்திற்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். அப்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக இவ்வளவு துறைகளையும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அப்போ மற்ற சமுதாயங்கள் கேட்பது வந்து நியாயமான கோரிக்கை தானே. அதை கொடுக்குறதுல என்ன தவறு? இன்றைக்கி வந்து பட்டியல் சமுதாயத்திற்கு கிட்டத்தட்ட 8 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. 9வதாக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் வந்து கூட்டணியில் அமைச்சரவையில் சேர்த்து அவர்களுக்கும் ஒரு அமைச்சரவை பதவியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து பேசுகிறோம். அப்போ நீங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு ஏற்கனவே 6 பேர் அமைச்சராக இருந்தாங்க, அப்போ நீ அதை 6ஆ 3ஆ குறைச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லணும்ல. ஆனால் அதை அவர் சொல்லலை. ஆனால் இருந்தாலும் அவர் 3 அமைச்சரவையில் 3 பேருக்கு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த 3 பேருக்கு அமைச்சரவை பொறுப்பு கொடுத்ததுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நன்றியை தெரிவித்து தான் ஆகணும். இதனாலேயே சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்குளத்தூர் சமுதாயத்தோட அரசியல் முடிஞ்சிருச்சு, முக்குளத்தூர் சமுதாயத்தோட அரசியல் இனிமேல் இவ்வளோ தான், ஏற்கனவே இவர்கள் ரொம்ப ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தாங்க, இன்றைக்கி இவர்களோட ஆதிக்கம் வந்து முடிஞ்சு போச்சு, இனிமேல் இவர்களோட அரசியல் இனிமேல் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களில் சிலர் பேசிட்டு வருவதை வந்து நம்மளால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஸோ அவர்களுக்கு வந்து அவர்கள் சமுதாயத்தில் ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் தான் எம்எல்ஏவாக இருக்கார், ஒருத்தர் தான் அமைச்சராக இருக்கார், அது அவங்களுக்கு தெரியல. ஆனால் முக்குளத்தூர் சமுதாயத்தில் எப்பண்டா இவங்க வந்து விழுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் நடந்துச்சுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு மனநிலை வந்து தமிழ் சமுதாயத்தில் தமிழ் குடிகள்கிட்ட இருப்பது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அது வந்து சரியா? அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கிறது தான் ஒரு சரியான ஒரு முறையாக இருக்கும். எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அமைச்சரவை தான் கொடுத்துருக்கீங்க, அமைச்சர் தான் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு வந்து 2 பேர் வேணும், 3 பேர் வேணும் அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு சரியான முறையாக இருக்கும். அதை விட்டுட்டு அப்பாடி நமக்கு ஒன்று, அவனுக்கு 6 இருந்ததில் 3 ஆயிடுச்சு, அப்போ அதை பார்த்து சந்தோஷப்படுறது வந்து யாராக இருந்தாலும் அவர்களுடைய நிலை வந்து ஒரு தவறான ஒரு நிலை. அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சு நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி முக்குளத்தூர் சமுதாயத்தில் வந்து இப்படி நாம் வந்து விஜய் அமைச்சரவை கொடுப்பாரா, இல்லை திமுகவில் கொடுப்பாங்களா, அதிமுகவில் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்காமல் அவர்கள் நம்மை நோக்கி வருவது மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு சிறந்த முக்குளத்தூருக்கான அரசியல் எழுச்சியாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு திடமான அரசியலாக இருக்கும். அதுதான் வந்து மக்கள் நம்பக்கூடிய அரசியலாக இருக்கும். இவங்க கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியில் கொடுக்கும். அதுதான் அரசியல்வாதிகள் நம்ம தேடி வருவாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து அதற்கான பணிகளை தான் நம்ம செய்யணும். நம்ம வந்து இன்னும் விஜய் கொடுப்பாரா, விஜய் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற எதிர்பார்க்குற நிலைமையில் நம்ம கிடையாது. நாளைக்கு திமுக கொடுக்குமா? திமுகவில் வந்து ஒரு சீட்டே கொடுக்கல, ஒரு எம்எல்ஏ தொகுதி கூட ஒதுக்காமல் அவர்கள் வந்து புறக்கணித்தார்கள். அதிமுகவிலையும் அதே நிலைமை தான். அதிமுகவில் யாருக்காவது தேவர் சமுதாயத்தை சேர்ந்த கட்சிகளுக்கு யாருக்காவது வந்து சீட்டு கொடுத்தாங்களா? யாருக்குமே கொடுக்கல. திருமாரஞ்சி அவர்கள் அதிமுக கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார், திருமாரஞ்சிக்கே ஒதுக்கலை, கடைசியில் பிஜேபி தான் ஒரு சீட்டை ஒதுக்குச்சு. ஸோ இப்படி வந்து இந்த தேர்தலில் வந்து தேவர் சமுதாயம் வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. சின்னம்மா சசிகலா அவர்கள் தலைமையில் இந்த தேர்தலில் வந்து களம் கண்டது, பல தொகுதிகளில் அதிகமான வாக்குகளையும் வாங்கியிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு உறுதியாக எடுத்துக்கொண்டு நாம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஸோ அதை வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு எழுச்சியை வந்து கொண்டு வர வேண்டியது அவசியம். ஏன்னா இன்றைக்கி தாவேக்காவோட ஆட்சி வந்து இந்த நடந்த கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வார காலகட்டத்திலே வந்து நம்ம அதிகமான எதிர்ப்பை பதிவு செய்யலாம். நம்மளால் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறதற்கு நிறைய வாய்ப்புகளை வந்து விஜய் கொடுத்துருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இன்னும் ஆண்டுகள் இருக்குது, மாதங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமான எதிர்ப்பை வந்து பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக விஜய் அவர்கள் கொடுப்பார். ஏன்னா அவருடைய அரசியல், அவருடைய ஆட்சி அமைப்பு அப்படி தான் போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது வேலு நாச்சியார் பெண்கள் அதிரடிப்படைன்னு ஒன்று உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு பாதுகாப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் எப்போவும் தேர்தல் பிரச்சாரத்தில். ஆனால் தேர்தல் முடிஞ்சு அவர் வெற்றி பெற்ற பிறகு அந்த படைக்கு என்ன பேர் வச்சார்? சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு வச்சார். ஸோ தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது வேறு, தேர்தலுக்கு அப்புறம் சொன்னது வேறு. இன்றைக்கும் அவர்களுடைய அலுவலகங்களில், அவர்களுடைய தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகங்களில் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்காங்க. ஆனால் பிரச்சாரங்களில் யாருடைய ஃபோட்டோ வச்சுருந்தாங்க? வேலுநாச்சியார் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறம் காமராஜர், அம்பேத்கர், பெரியார், இப்படி எல்லாருடைய ஃபோட்டோவும், அஞ்சலை அம்மாள் எல்லாருடைய ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ எங்கேயாவது வேலுநாச்சியாரோட ஃபோட்டோவை பார்க்க முடியுதா அப்படின்னா எங்கேயுமே ஃபோட்டோவை பார்க்க முடியாது. ஏன்? அப்போது நீங்கள் உங்களோட கொள்கை தலைவர்லேயே நீங்கள் ஒரு தலைவரை வந்து நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படிங்கிற போது, அம்பேத்கர் அவர்களுடைய இதுபடி தான் ஆட்சி நடக்கும் அப்படின்னா அப்போ வேலுநாச்சியார், அப்போ பெண்களுக்கான முன்னுரிமை, இப்படி நம்மளால் குறை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இதிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து சரியாக இந்த தேர்தலில் இல்லாட்டாலும் 2031ஆம் ஆண்டு தேர்தலுக்காவது தயாராக வேண்டும். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தான் நம்ம கோட்டை விட்டோம். கரெக்டாக தேர்தல் டைமில் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன் நிற்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு கணிப்பாக இருக்காது. இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் வந்து நம்மளுக்கு ஓட்டு போடல, நம்ம நின்னோம், தனியாக நின்னோம், யாரும் சமுதாய ரீதியாக ஓட்டு போடல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு கமிட்டட் ஆகிட்டாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஆப் ரிலீஸ் பண்ணிட்டாரு, எல்லோரும் லிங்க் மூலமாக பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரும் வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற கமிட் ஆகிட்டாங்க. ஊர் பூரா விஜய்க்கு ஓட்டு போடணும் அவங்களுக்குள்ளேயே பேசி வச்சுட்டாங்க. நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் வந்து வேட்பாளர் நிறுத்திட்டோம், எங்களுக்கு இங்கே ஓட்டு போடுங்க அப்படிங்கும்போது அப்படியுமே பாதி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து முதல்ல அவர்களை கமிட் பண்ணணும். சில பேர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதும் இல்லையா, எதுவுமே பண்ணுறது கிடையாது. கடைசி நேரத்தில் டைரெக்டாக வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுலாம் வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டேஜில் இந்த தேர்தலில் வந்து நிறைய தொகுதிகளில் வந்து தேவர் சமுதாய வேட்பாளர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இன்னொரு மாற்று சிந்தனையை வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். குறிப்பாக தமிழ் தேசியம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து சீமான் அவர்கள் தலைமையில் பேசப்பட்ட தமிழ் தேசியம் வந்து மக்கள் வந்து அதை வந்து ஒரு நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் தேசியத்தெல்லாம் கையில் எடுத்து ஒரு அரசியல் வடிவமாக இந்த சமுதாயம், முக்குளத்தூர் சமுதாயம் அதை கையில் எடுத்து அரசியல் பண்ணும்போது அது கண்டிப்பாக அது ஒரு வெற்றியை நோக்கி செல்லும். அப்படி ஒரு மாற்று அரசியலையும் ஒரு மாற்று சிந்தனையும் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா இப்படியே வந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த விஜய் இப்போ வந்து இன்றைக்கி வந்து இது பேர் தலித் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விசில் புரட்சி அப்படின்னு சொன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. எலெக்ஷனுக்கு அப்புறம் இது வந்து தலித் புரட்சியாம். ஸோ இப்படி தான் வந்து இது வந்து மாறி இவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டு, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டாக வந்து மாறிக்கிட்டு வருவாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், சமூக நீதித்துறைன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. நம்ம அவர் பேர் என்னது, விசிகாவோட வன்னியரசு அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்க துறைக்கு பேர் சமூக நீதித்துறையாம். அது வந்து ஆதி திராவிட நலத்துறையாக இருந்தது, அதை வந்து சமூக நீதித்துறையாக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த சமூக நீதித்துறை அப்படிங்கிறது எப்படி, ஒரு 2 சமுதாயங்கள் இருக்கக்கூடிய துறைக்கு பேர் எப்படி சமூக நீதித்துறையாக இருக்கும்? சமூக நீதித்துறை அப்படின்னா எல்லா சமுதாயமும் இருந்தால் தான் அதுக்கு பேர் சமூக நீதித்துறையாக இருக்கும். பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதுக்கப்புறம் பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கான ஒரு துறையை வச்சுட்டு அதற்கு பேர் சமூக நீதித்துறை. அவர்களுக்கென்று மட்டும் நிதி ஒதுக்குறது, அவர்களுக்கென்று தொழில் தொடங்குவதற்காக நிதி ஒதுக்குவது, இது எப்படி சமூக நீதித்துறையாக இருக்கும்? இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து ஜாதி வெறி அப்படிம்பாங்க. அதே அவங்க கேட்டாங்க அப்படின்னா அவர்கள் வந்து சமூக நீதி கேட்பதாக அர்த்தம். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.